Welcome all. இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ் என்னென்ன அதை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்னா cat cat அப்படின்னா திஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் வியூ அண்ட் கன்கேட்டினேட் ஃபைல்ஸ். ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ண, இருக்கிற ஃபைல்ஸை வியூ பண்ண அண்ட் ஒரு ஃபைலோட இன்னொரு ஃபைலை கன்கேட்டினேட் பண்ண இந்த cat கமாண்ட் யூஸ் ஆகுது. ஸோ cat ஸ்பேஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஒரு ஃபைல் நேமை நமக்கு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டே அப்படி சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து ஒரு நியூ ஃபைல். ஸோ இப்போ தான் நான் அதை க்ரியேட் பண்ண போகிறேன்றனால கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஃபைல் நேம் போட்டுறேன். இப்போ எனக்கு ஒரு ஃபைல் அப்படி க்ரியேட் ஆயிடுச்சு அண்ட் அந்த என்னோடய கர்சர் வந்து அதுக்குள்ளே நிற்குது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலுக்குள்ளே என்ன வேணால் தரலாம். ஐ எம் கோனா கிவ் லைக் சண்டே, மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரி டேஸ் என்னோடய கண்டென்ட் என்னவோ நான் அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வெளியே வந்துடும். ஓகே, இப்போது என்னோடய டே அப்படின்ற ஃபைலை நான் க்ரியேட் பண்ணி அதில் சில கண்டென்ட்ஸையுமே வச்சுட்டேன். அடுத்து இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வியூ பண்ணணும் அப்படின்னா cat ஸ்பேஸ் டே கொடுத்தேன்னா எனக்கு ஃபைல் காமிக்கும். ஓகே, அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா chmod அப்படின்னா சேஞ்ச் த மோட் ஆஃப் ஈச் ஃபைல். இப்போது ஒரு ஃபைலை வந்து நம்ம லாக் ஃபார்மேட்டில் வியூ பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ls-l போட்டோம்னா நம்ம வந்து லாக் ஃபார்மேட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கா, இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு 3 ரைட், இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஹைஃபன் வந்து என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃபோல்டரா இல்லை ஃபைலா, அதாவது டேரக்டரியா ஃபைலா அப்படின்னு காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹைஃபனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபைல். சப்போஸ் அது டீன்னு கொடுத்துச்சு அப்படின்னா அது ஒரு டேரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அடுத்த 3 என்ன, அடுத்த 3 ஹைஃபன் என்னென்ன அப்படின்னா பெர்மிஷன், அதாவது ஓனரோட பெர்மிஷன். அண்ட் அடுத்த 3 ஹைஃபன் என்ன அப்படின்னா குரூப்போட பெர்மிஷன். அண்ட் அடுத்த 3 அதர்ஸோட பெர்மிஷன். இப்போது ஒரு ஃபைல், இப்போ நான் clock.htmlனு எங்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் வந்து அது ஒரு ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைஃபன் கொடுத்துருக்காங்க, அடுத்து 3 இது. அப்போது அங்கே வந்து ஓனருக்கு அங்கே 2 பெர்மிஷன் இருக்குது. என்னென்னா ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் இருக்குது, எக்ஸிக்யூட்டிங் பெர்மிஷன் கிடையாது. அண்டு குரூப்புக்குமே 2 பெர்மிஷன் இருக்குது, ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன், எக்ஸிக்யூட்டிங் பெர்மிஷன் கிடையாது. அதர்ஸுக்கு ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, எஸ். இப்போது நம்ம இந்த மோடை சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா லெட்ஸ் டேக் திஸ் ஃபைல். இப்போ நான் டே அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபைலில் வந்து எனக்கு ஓனருக்கு ரீட் அண்ட் ரைட் இருக்குது. நான் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா chmod அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் என்ன தர போகிறீங்க, ஓகே, ஆப்ஷன் ப்ளஸ் பெர்மிஷன், ப்ளஸ் ஆர் மைனஸ் பெர்மிஷன். இப்போது அதாவது யாருக்கு நான் தரணும், நான் வந்து ஓனருக்கு தரப்போகிறேன் ரைட். அப்போது அதோடைய சிம்பிள் என்னென்னா லெட்டர் வந்து u ப்ளஸ் எக்ஸ். இப்படின்னா யூசருக்கு, அதாவது ஓனருக்கு நான் எக்ஸிக்யூட்டிங் பெர்மிஷன் தரப்போகிறேன். u ப்ளஸ் எக்ஸ், அதோட ஃபைல் நேம் என்ன டே. இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ பெர்மிஷன் மாறி இருக்கும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ls-l ஃபைல் நேமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கோங்க, இப்போ காமிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து -rwx வந்திருக்கு. ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடி டேக்கு எக்ஸ் கிடையாது. அப்போ நம்ம மோட் சேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, இப்போது ஒரு மோடை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த பேட் அப்படின்ற ஒரு ஃபைலில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதர்ஸுக்கு ரீட் பெர்மிஷன் இருக்குது. எனக்கு அதர்ஸுக்கு ரீட் பெர்மிஷன் எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா chmod யாருக்கு நான் தரக்கூடாதுன்னா அதர்ஸ். ஸோ நான் வந்து எடுக்கணும், ஒரு பெர்மிஷன் அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறனால மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அது என்ன பெர்மிஷன் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ரீட் பெர்மிஷன், அது ஆர். அண்ட் எந்த ஃபைல், பேட் அப்படின்ற ஃபைல். இப்போ இப்படி கொடுத்துட்டேன். இப்போ அதையுமே நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம், ls-l பேட். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கே யாருக்கும் அதர்ஸுக்கு எந்த பெர்மிஷனுமே கிடையாது, 3 பெர்மிஷனுமே எடுத்தாச்சு. இதுதான் வந்து chmod கமாண்ட். அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னா காப்பி கமாண்ட்.
திஸ் கமாண்ட் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் டூப்ளிகேட் காப்பி ஆஃப் ஆர்டினரி ஃபைல். இப்போ நான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா cp-source ஃபைல், நான் எந்த ஃபைலை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபைல் நேம் போடணும். அப்போ டே போட்டுருவேன். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைல், புதுசாக நான் க்ரியேட் பண்ண போகிற ஒரு ஃபைல். இப்போ நீங்கள் காப்பி பண்ணணுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கணும் இல்லையா? இப்போது நான் இப்படி பண்ணி பார்க்குறேன், ஒரு புதுசாக ஒரு டே 1ன்னு போடுறேன்னு. இப்போது எனக்கு டே 1 அப்படின்ற ஒரு ஃபைலில் டேயுமே போய் காப்பி ஆகிடுச்சு. நான் வந்து வியூ பண்ணுறேன் cat day 1, ரைட்? இப்போ எனக்கு வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ எனக்கு cat day பார்த்தாலுமே எனக்கு இருக்கும். ஐம் ஜஸ்ட் காப்பிட் த கண்டென்ட், தட்ஸ் ஆல். அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னா மூவ் கமாண்ட். மூவ் கமாண்ட் காப்பியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபைலில் இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே கண்டென்ட் இருக்கும். ஆனால் அதுவே மூவ் பண்ணும்போது நீங்கள் எங்கே மூவ் பண்ணியிருக்கீங்க, டெஸ்டினேஷன் ஃபைலுக்கு மூவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கே மட்டும்தான் கண்டென்ட் இருக்கும், சோர்ஸ் ஃபைலில் கண்டென்ட் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் டே 1, நான் டே 1லேருந்து டே 2க்கு மாற்ற போகிறேன். இப்போ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் cat day 1 கொடுத்தா என்ன ஆகும் அப்படி பாருங்கள், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா நான் டே 1ல் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ணி டே 2 அப்படின்னு மாற்றிட்டேன், ரீநேம் பண்ணிட்டேன் அந்த டைரக்டரியை. ஸோ எனக்கு இப்போ எல்லாமே டே 2 தான், டே 1க்கு பதிலாக மூவ், அதாவது cat day 2 வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ அங்கே வந்து எனக்கு கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மூவ் கமாண்ட். ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். அடுத்த கமாண்ட் என்னென்னா ரிமூவ் கமாண்ட், RM. ஒரு ஃபைல் இல்லை டைரக்டரியை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து டே 2 வந்து டெல் பண்ண போகிறேன். ஸோ RM day 2 அவ்வளோதான். இப்போது cat day 2 போட்டு பாருங்கள், வராது, ஏன்னா பிகாஸ் வி ரிமூவ்ட் இட். ஓகே, அடுத்த கமாண்ட் என்னென்னா மோர். திஸ் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த அவுட்புட் ஆஃப் அ கமாண்ட் ஸ்க்ரீன் பேஜ் பை பேஜ். இப்போது மோர் ஃபைல் நேம் என்ன கொடுக்கலாம், மோர் -n கொடுத்து ஃபைல் நேம் நீங்கள் தரலாம். வெயிட் ஜஸ்ட் அ மினிட். மோர் கமாண்ட் வந்து இப்போ வந்து +2 ஃப்ரூட்ஸ், மோர் ப்ளஸ் ஒரு ஃபைல் நேம் நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ வந்து டே அப்படின்ற ஃபைலை எடுத்துக்கிறேன், +1 கொடுக்குறேன் அண்ட் டே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே இப்படி வந்திருக்கு. அதுவே நான் மோர் +2 டே அப்படின்னா எனக்கு செகண்ட் வர விட்டுருது. ஓகே, அதாவது செகண்ட்னா செகண்ட்லேருந்து டிஸ்பிளே ஆகும், 1 அப்படின்னா 1லேருந்து டிஸ்பிளே ஆகும், ரைட்? ஓகே, இப்போ இதிலே நீங்கள் வந்து மைனஸ் ஆப்ஷன் -2 கொடுத்தீங்கன்னு பாருங்கள். ஓ சாரி, ஓகே, இப்போ வந்து கீழே இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன ஆச்சு, +2 கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே வந்துச்சா, அதுவே இங்கே -2 டே கொடுக்கும்போது சண்டே, மண்டே வந்திருக்கு. ஓகே, இது வந்து கீழே இருக்கிற 2, இது மேலேருந்து வர 2. அவ்வளோதான் இந்த மோர் கமாண்ட். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் cat கமாண்ட், அடுத்த கமாண்ட் chmod, அடுத்து காப்பி கமாண்ட், அடுத்து மூவ் கமாண்ட், அடுத்து ரிமூவ் கமாண்ட், and then more command. That's all for this video. Thank you.